தேவ சமாதானம் உங்கள் அனைவரையும் ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்ட உங்கள் யாவருக்கும் தேவனுடைய திரியேக தேவனுடைய அன்பின் நாமத்து நிமித்தம் என்னுடைய வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் நாம் தேவன் எதிர்பார்க்கின்றதான காரியங்கள், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் தன்மைகள் என்ன, மனிதனிடத்தில் அவர் விரும்புகின்ற காரியங்கள் என்ன, எதிர்பார்க்கும் தேவனும் எதிர்நோக்கும் மனிதனும் என்ன உறவு என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவன் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த மனித சிருஷ்டிப்பை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார்? அவருடைய நோக்கம் என்ன? அவர் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? இவைகளை ஒரு சிறு தியானத்திலே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த சரீர பிரகாரமாக அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவானவர் தெய்வத்துவத்தின் தேவத்தன்மையின் சகல பரிபூரணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். இந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணம், அந்த தெய்வீகம், அவருடைய பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சரீர பிரகாரமாக, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சரீரமாக வந்தார். சரீர பிரகாரமாக வைக்கப்பட்டது. அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு வாசம் பண்ணுகிறதாக போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஸோ சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அடுத்தபடியாக சொல்லுகிறார், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் வைத்து இந்த இயேசு கிறிஸ்து யார்? இவரை சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதாவது இதனுடைய ஒத்த வாக்கியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சகலமும் அவர் கீழே இருக்கிறது. அப்போ சகலமும் அவருக்கு கீழே வைக்கப்பட்டு எல்லாவற்றுக்கும் சகலத்துக்கும் இவர் தலைவராக இருக்கிறார். இப்படி இவர் தலைவர் ஆக்கி விட்டு அவருக்குள் நீங்களும் நானும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஸ்தானம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக நாம் போகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து விடுகிறார். நாம் ஒருவராய் வாசம் பண்ணுகிறோம். இதுதான் தேவன் எதிர்பார்க்கின்றதான எதிர்பார்ப்பு. இதை தான் தேவன் விரும்புகிறார், இந்த சிருஷ்டிப்பை விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்போ அதரிசனமான ஒரு சபையாக நாம் இருக்கிறோம். இந்த அதரிசனமான ஒரு சபை அவருக்குள் வாசம் பண்ணி அவருக்குள் இருந்து தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணத்தையும் பெற்று நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டியவர்கள். இப்பொழுது இந்த இடத்துல அல்லாமலும் என்று பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். அப்படி என்றால் இந்த கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்ன?
பழைய உடன்படிக்கையிலே விருத்த சேதனம் என்பது ரத்தம் சிந்துதலினாலே உண்டாகுகிறது. நுனித்தோல் வெட்டப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த இடத்துல ஒரு ஜீவனுடைய அடையாளம் அந்த இடத்துல நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் ரத்தம் சிந்துவதற்கு பதிலாக இந்த சரீர பிரகாரமாக உபாதைகளுக்கு போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஒரே பலியாகி அவர் இந்த விருத்த சேதனத்தை, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கொண்டு வந்து இருதயமாகிய விருத்த சேதனத்தை நிலைநாட்டுகிறார். அப்போது இந்த இருதயமாகிய விருத்த சேதனம் வந்த பின்புதாக எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஒன்ஸ் இதை செய்து விட்டார், இனி நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஏன்னா என்னிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டு. அவர் அழித்து விட்டார். எப்படி ஆதாம் ஒரு தப்புனால உலகமே பாவத்துக்குள்ளாயிடுச்சு, அப்படி இயேசு கிறிஸ்து வந்ததுனால எல்லாரும் பரிசுத்தமாயிட்டாங்க. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவது தேவனுடைய வேலை. அவர் தான் எல்லாரையும் கழுவுவார், அவர் தான் பரிசுத்தமாக்குவார் என்று சொல்லுகின்றதான ஒரு எண்ணங்களை நான் இந்த இடத்துல உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அப்படி வேதம் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னுடைய ஸ்டேட்டஸ், அவருடைய பரிசுத்தம் எவ்வளவு மேன்மையானது, அவர் எதற்காக இந்த மனித சிருஷ்டிப்பை இவ்வளவு ஒரு பிரயாசம் எடுத்து மீட்டு எடுக்க வேண்டும். இந்த ரத்தம் சிந்துதலிலே விருத்த சேதனத்தை உண்டு பண்ணி இந்த மனித சிருஷ்டிப்பை தெய்வீக சிருஷ்டிப்புக்கு, தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக நமக்குள் வரத்தக்கதாக. அதனால தான் இவர் என்ன சொல்கிறார், பெற்றீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் என்றால், அப்போ உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் பரிபூரணம் அடைந்து விட்டார்களா? நீங்கள் உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புளும் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாரும் பரிசுத்தமாகிறார்களா, அல்லது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வந்து விடுகிறார்களா? கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களும் அவரை புறக்கணிக்கிறவர்களும் இன்னைக்கு பெருகி இருக்கிறார். அவர் வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டாலும் கேள்விப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவ செய்ததான மகத்துவமான காரியங்களை அறிந்து கொண்டாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இந்த தெய்வத்தினுடைய உறவுக்குள் பிரவேசிப்பதற்கு, அந்த விருத்த சேதனத்துக்குள், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர் தமக்கு முன் அனைவரையும் பரிசுத்தமாய் நிறுத்துவதற்கு அவர் வாஞ்சியாயிருக்கிறார். அவர் அசுத்தத்தோடு உறவு கொள்ளுகிறவர் அல்ல. அந்த இடத்துல நாம் அவரை, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரை கர்த்தாதி கர்த்தா, அவர்தான் என் ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வசனங்கள் அவருடைய ஆளுகையை குறித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதோ அவர் சிலுவையில் மரித்து ரட்சிப்பை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, ஏன் அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணினார், ஏன் அந்த சிலுவையிலே மரித்தார், ஏன் இப்படிப்பட்டதான பெரிய ஒரு சரித்திரத்திலே காணப்பட வேண்டியதான சகலவற்றையும் ஏன் அவர் அவ்வாறு இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் செய்ய வேண்டும்? தெய்வம் எப்படி வேண்டுமானாலும் செய்திருக்கலாமே. ஆனால் தேவனுடைய நித்திய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகுவதற்கு ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் தேவன் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு, ஒவ்வொரு கொள்கையோடு, ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய அமைப்புகளோடு அவர் நடத்தி கொண்டு போகிறார். பாருங்க, இந்த இடத்துல யார் இந்த அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக யார் இருக்க முடியும்? யாருக்கு அந்த அந்தஸ்து உண்டு? உலகத்திற்காக அவர் வந்தார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார். சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் அந்த இடத்துல அவருடைய சிருஷ்டிப்புகள் செய்ய வேண்டியதான சில காரியங்கள் இருக்கிறதாக அந்த இடத்துல வேதத்தில் பார்க்கிறோம். கொலோசையர் 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்படி என்றால் இது பாஸ்டில், கடந்த காலத்தில், ஒரு இறந்த காலத்தில் அவர் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை ஏற்படுத்தி நமக்கு அவர் திருஷ்டாந்தமாக ஒவ்வொரு காரியத்தையும் வைக்கிறார். வைத்துவிட்டு நம்முடைய சிருஷ்டிப்பை, மனித சிருஷ்டிப்பை தேவனுக்குள் வைப்பதற்கு அவர் எல்லா வழிவகைகளையும் செய்கிறார்.
ஏனென்றால் அதுதான் நித்தியத்திலே நடக்கப் போகிறது. நித்தியத்திலே நாம் இருக்க போகிறோம். நித்திய காலமான நம்முடைய இது அழிவுக்குரியது அழியாமையும், சாவுக்குரியது சாவாமையும் தரித்து கொள்ளத்தக்கதான ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போகணும். அப்படி போக வேண்டுமேனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டுமே ஆனால் நாம் தேவனுக்குள் இருக்க வேண்டும். அதனால தான் இவர் சொல்றாரு, அப்போ தேவனுக்குள் இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலால் மரிக்க வேண்டும். எங்கே மரிக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக மரித்ததை ஏற்றுக்கொண்டு அந்த மரித்ததோடு நானும் மரித்திருக்கிறேன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன். அப்போ இந்த இடத்துல சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் வைக்கப்பட்டது. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நம்முடைய ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய ஆவியில நாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுக்குள் இருக்கிறோம். எப்படி தேவனுக்குள் போனோம்? சிருஷ்டிகராகி அவருக்குள் எப்படி போனோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து, கிறிஸ்து நமக்குள்ளாகவும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நாம தேவனுக்குள் போகிறோம். அப்படி மறைந்து இருக்கத்தக்கதாக தேவனுக்குள் நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் மூன்றுமே தேவனோடு லிங்க் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போக வேண்டும். அப்போது நம்முடைய அப்படி என்றால் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அப்போ கிறிஸ்து வெளிப்படுவதற்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவோம் என்று போடப்பட்டது. அப்படி அந்த மகிமையின் சாயலிலே, ஒளி நிறைந்த சாயலிலே அவருக்குள் இருக்கின்றதான அவரை போலவே நாமும் வெளிப்படுவோம். அப்போ அவருக்குள் நாம் இப்பொழுது இருந்தால் தான் அவர் வெளிப்படும் பொழுது நாமும் வெளிப்பட முடியும். அப்போ நாம் அவருக்குள் இருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. அசுத்தத்தோடு அவருக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பாருங்க, அதுதான் இந்த கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து தொடர்ந்து படிப்பீர்கள் என்றால் அதில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், உலகத்தின் சாயல், சத்ருவினுடைய குணாதிசயங்கள், அத்தனை லிஸ்ட் இருக்கு. அப்போ சத்ருனுடைய குணாதிசயங்களோடு தெய்வத்துக்குள்ளே நாம் மறைந்திருக்க முடியாது. அவர் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு அவர் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இன்றைக்கு நான் இந்த லிஸ்ட் பிரகாரம் சத்ருவின் குணாதிசயத்தோடு நான் வாழ்வேன் என்றால் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. அது முடியாத காரியம். தேவன் அதை பிரித்திருக்கிறார். தேவன் அதை அப்புறப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தில் அவர் அந்த 3வது 4வது வசனத்துக்கு முடிவாக 10வது வசனத்தில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும். அந்த சாயல் மாறணும் நமக்கு. அப்படி என்றால் இந்த இடத்திலே நம்முடைய ரியாக்ஷன்ஸ், நம்முடைய தேவன் வெளிப்படும் பொழுது நாமும் வெளிப்படும். அந்த மகிமை அவருக்கு இருக்க போல நமக்கும் மகிமை இருக்கணும். அப்போது இந்த தேவனுக்குள் இருக்கின்றதான அந்த ஆதீனத்துக்குள்ளே என்னுடைய ஆவி இருக்கணும். இப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ எனக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் உன்னுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கணும், நான் உனக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த உறவை தேவன் இந்த இடத்துல ஏற்கனவே ஸ்தாபித்து இதுக்குள்ளாக ஒன்னையனே கொண்டு வரார். கொண்டு வந்ததை இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் விசுவாசித்து இந்த விசுவாசமானது கிரியையிலே கொண்டு வரப்பட வேண்டும். இது எப்படி கிரியையிலே கொண்டு வர வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன நான் என்ன எதிர்பார்க்கிறேன் தேவனிடத்திலேருந்து? நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? ஸோ எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்கள், இதற்கு ஒரு வழி தேவன் வைத்திருக்கிறார். 5வது அதிகாரம் 26, 27 வாசிக்கின்றேன். தாம் அதை, அதாவது சபையை குறித்து பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். புருஷன் கணவன் மனைவி உறவையும் கிறிஸ்து சபையின் உறவையும் பேசுகிறார். அப்போது கிறிஸ்துவும் சபையும், அதரிசனமான சபையாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இணைந்து, உடன்படிக்கைக்குள்ளே இணைந்து இருக்கத்தக்கதாக இந்த இடத்துல 26, 27 படிக்கிறேன். தாம் அதை, சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
பிழையற்றதுமான, கொஞ்சம் கூட பிழை இருக்கக்கூடாது, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவர் அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஒப்பு கொடுத்தலை எதற்காக ஒப்பு கொடுத்தார்? பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக மாற்றுவதற்கு. அப்போ நான் பிழையற்றதாய் வாழ வேண்டும். அவர் நம்மை மாற்றுவதற்கு தான் அதை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் பிழையற்றதாய் நான் வாழ வேண்டும், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? மனித சிருஷ்டிப்பு பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும் பொழுது இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் அவர் சொல்றாரு, திருவசனத்தை கொண்டு. அப்போ இந்த வசனம் ஒரே ஒரு காலத்தில் கொடுக்கப்படலை. இந்த வேத வாக்கியங்கள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டு இது நாம் கடைசி மூச்சு வரையிலும் இந்த வார்த்தைகள் வசனங்கள் நமக்குள்ளாக ஐம்புலன்கள் வழியாக உள்ளே சென்று நம்மை கழுவி சுத்திகரித்து, அதுதான் சொல்ல, முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் எல்லாம் அந்த வசனம் உள்ள போக போக இதெல்லாம் அப்புறப்படணும். என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறணும். என்னுடைய ஜென்மத்தன்மையெல்லாம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. அப்போ இந்த தன்மைகளை நான், உலகத்தின் தன்மைகளை ஜெயிக்கக்கூடியவளாக நான் எழும்பி நிற்கும் பொழுது என்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படும். அவருடைய ஜீவன் வெளிப்படும் பொழுது என்னுடைய ஜீவன் வெளிப்படும். ஏன்னா என்னுடைய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே பாருங்கள், 3வது அதிகாரம் 21வது வசனம் என்ன செய்திருக்கிறாரு? அவர் எல்லாவற்றையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். அப்போ அவர் வெளிப்படும் பொழுது என்னுடைய ஜீவன் வெளிப்படுறது மாத்திரமல்ல, அவருடைய சரீரம் மகிமையான சரீரமாக வெளிப்படுவது போல என்னுடைய சரீரமும் என்ன ஆகணும்? வெளிப்படணும். அப்போ என் சரீரத்துக்கு அவர் என்ன செய்தார் என்பது பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக இவர் என்ன செய்கிறார்னா, தம்முடைய வல்லமையான செயலின்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய அற்பமான சரீரம் இந்த பூமியில் உலகத்தினுடைய அமைப்புகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இதை அவர் மறுரூபப்படுத்துவார். இந்த சரீரமானது இந்த லிஸ்ட் பிரகாரம் சத்ருவனுடைய குணாதிசயங்களை உடையதாக இருக்குமே என்றால் இது எப்படி மாறும்? தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய குணாதிசயங்கள் தன்மைகள் இருந்தால்தான் இந்த சரீரம் மாறும். அதனால்தான் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நல்லா கவனிங்க, இது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாரும் இதுக்குள் பிரவேசிப்பது அல்ல. இவரை ஏற்றுக்கொண்டு இந்த திருவசனத்தினாலே சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் இவ்வாறு நடக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்துமாவிலே அந்த ஆத்துமாவிலே ஒரு விருத்த சேதனம் உண்டாகுகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவருடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனக்காக அவர் ஆண்டவராக இருக்கிறார், எனக்கு இரட்சகர் என்று அவர் நம்ம ஆத்துமாவிலே, நம்முடைய எண்ணங்களிலே, நம்ம இருதயத்திலே நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த விருத்த சேதனமுடையவர்களாய், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை உடையவர்களாய் நம்முடைய ஆத்துமா, ஆவியிலே நம்முடைய ஜீவன் அவருக்குள் வைக்கப்பட்டு இந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாகவும் ஆத்துமாவிலேயும் ஆவியிலேயும் செயல்பட்டு இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மறுரூபமாகிறது. மகிமையான சரீரமாக மறுரூபமாகும். இந்த ஜீவன் வெளிப்படுகிறது. அப்படி என்றால் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, நம்முடைய உள்ளத்துல புதிதான ஒரு ஆவி உண்டாக வேண்டும். எப்போ? அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த ஒவ்வொரு படியிலையும் நாம் மாறும் பொழுது, இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றதான காரியம். அவர் எதிர்பார்க்கிறார், உங்களை என்னையே எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, உள்ளத்துல நமக்கு ஒரு புதிதான ஆவி வரணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இடத்துல இருதயம் கெடுக்கப்படுகிறது, ஆவி மரித்து போகிறது. இதை என்ன பண்றார்? ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார்.
அப்போ இதுக்குள்ள ஒரு புதிதான ஒரு ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3:10 பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்போ இந்த இடத்துல இந்த சிருஷ்டித்தவருடைய சாயல் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சாயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பூரண அறிவுடையதா இருக்கிறது. இந்த பூரண அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவு நம்மிடத்துல காணப்படத்தக்கதாய் புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதுதான் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை. அப்போ தேவனுடைய சாயல், சிருஷ்டித்தவருடைய சாயல், அந்த சாயலுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், பெற்றுக்கொள்ளுங்கள்னா எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா பூரண அறிவு உண்டாக வேண்டும். பூரண அறிவுனா என்ன? நம்மகிட்ட இருக்கிற அறிவு பத்தாது, ஒவ்வொரு படிப்படியாக நம்மிடத்துல பூரணம் நிறைவேற. பூரணம் என்பது நம்மளுக்கு பெர்ஃபெக்ஷனுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ இதில் குறைவுள்ளவர்களாய் நாம் இருந்தால் போக முடியாது. அதுதான் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வளர்ச்சி, அதரிசனமான சபையாகிய நீயும் நானும் வளர்ச்சி அடைய வேண்டியதான ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவு தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பூரண அறிவு அடையணும். பூரண அறிவு எங்கே உண்டாகுகிறது என்றால் நம்முடைய ஆத்துமாவிலே உண்டாகுகிறது. இது திருவசனத்தினாலே தான் உண்டாக முடியும். ஏனென்றால் அது அந்த வசனத்தினாலே தான் நாம் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த கற்றுக்கொண்டதை, கேள்விப்பட்டதை, கற்றுக்கொண்டதை நம்முடைய சுபாவங்களுக்குள்ளாக சென்று இந்த வசனத்துக்கு ஏற்றாற் போல என்னுடைய ஜென்ம தன்மையை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். அப்போ இந்த பரிசுத்தமும் பிழையற்றதுமான, திரும்ப எபேசியருக்கு வருகிறேன், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. அப்போ இந்த இடத்துல நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன எப்படி நிறுத்தி கொள்ளுகிறார்? தமக்கு முன்பாக மகிமையுள்ள சபையாக நிறுத்துகிறார். அந்த மகிமையுள்ள சபை என்றது கரை திரை இருக்கக்கூடாது, பரிசுத்தமும் பிழையற்றதுமாக இருக்கணும். அப்போ நிறுத்தி கொள்ளுகிறார். அப்படிதான், அதற்கு தான் அவர் வல்லமையான செயல்களை செய்தார். சும்மா அவர் வல்லமையான செயல்களை செய்யலை. அவருடைய தீர்மானங்கள், அவருடைய நம்மை நடத்துகின்ற மனிதனிடத்தில், மனித சிருஷ்டிப்பினிடத்தில் அவர் எதிர்பார்க்கின்றத காரியம், அதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அப்படியே நம்ம சரீரம் உயிர்த்தெழ வேண்டும், அந்த சரீரம் மகிமையுள்ள சரீரமாக மாற வேண்டும், நம்முடைய ஆத்துமா மகிமையுள்ளதாக மாற வேண்டும், நம்முடைய ஆவி பூரண அறிவு அடைந்து நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக மாற வேண்டும். அப்படி என்றால் இந்த இடத்துல நம்மிடத்தில் இன்னும் ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறார். என்ன காரியம்? எபேசியர் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்படணும். விசுவாசமும் இருக்கணும், அறிவும் இருக்கணும். அதனால்தான் அறிவில்லைன்னா நம்ம கெட்டு போயிடும். அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாக்குகிறார்கள். இந்த அறிவை நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இந்த வசனத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறோம். வசனத்துக்காக உங்களுடைய ஆத்துமா தாகம் அடைவதாக. இந்த ஆத்தும தாகம் எதனாலே உண்டாகுகிறது? உங்களுடைய வளர்ச்சியினாலே உண்டாகுகிறது. நீங்கள் வளர்ச்சி அடைய அடைய உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளாக தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். அப்படி என்றால் நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்து எப்படி காணப்படுகிறாரோ அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர். பாருங்க, இந்த இடத்துல முதல்ல பார்க்குறோம், சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு உண்டாகணும். சிருஷ்டித்தவருடைய சாயல் என்பது கிறிஸ்துவனுடைய சாயல், ஆவியானவருடைய சாயல், பிதாவினுடைய சாயல். அந்த சாயல் அடையும்படிக்கு பூரண அறிவு உண்டாகணும் நமக்கு. இந்த பூரண அறிவு மாத்திரமல்லாமல் இந்த இடத்துல நம்முடைய சொந்த முழு புருஷனான நம்முடைய சரீரமானது ஃபுல்லாக நாம் பூரணம் அடையணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு பூரணம் அடையணும்? ஆண்டவர், என்னால் இவ்வளோதாங்க ஆண்டவரை வளர முடியும், இவ்வளோ வசனம் தானே எனக்கு தெரியும், அதனால் என்னால் இவ்வளோதான் வளர்ச்சி அடைய முடியும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக,
உங்களுக்கும் எனக்கும் ஒரு அளவு இருக்கிறது. இந்த அளவை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இன்று இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாக நீங்களும் நானும் நிற்கணும். இப்படி நிற்கத்தக்கதாக அதுக்காக தான் இவர் என்ன பண்றாருன்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக நிறுத்தப்பட்டு நாம ஒருவர் சீர் பொருந்தத்தக்கதாக அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நிறைவான வளர்ச்சி வரும். அடுத்த பாடியாக அவர் சொல்றார், அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளணும். சும்மா சத்தியத்தை கைக்கொள்வதல்ல. நிறைய பேர் இன்னைக்கு வேதத்தை படிச்சுட்டு ஒரு அன்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா பிரயோஜனம் இல்லை. பாருங்க, இந்த அன்பு என்பது ஒரு பக்கத்துல இருந்து கொடுப்பதல்ல, இரண்டு பக்கமும் எல்லாரும். அதனாலதான் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் சீர் பொருந்தணும். சரி, நான் போய் ஒரு பரிசுத்தவான் கிட்ட நான் சீர் பொருந்த போறேன், ஆனா அந்த பரிசுத்தவான் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இல்லைன்னா நான் அவரோட சீர் பொருந்த முடியாது. அப்படி என்றால் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுவதற்கு இன்றைக்கு இந்த வசனத்துக்குள்ளே நாம் அனைவரும் பிரவேசித்திருப்போம் என்றால் இந்த சீர் பொருந்துகிற வேலையெல்லாம் மிக சுலபமாக இருக்கும். பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படி. அப்போ வளர்ச்சி அடைவது என்பது கடைசி மூச்சு வரையிலும் நம்மாலே எவ்வளவு வளர்ச்சி அடைய முடியுமோ அவ்வளவு வளர்ச்சி அடைந்தே ஆக வேண்டும். அந்த பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது, தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. அதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் சந்திக்க கூடியவர்களாக இந்த மனித சிருஷ்டிப்பு எழும்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் அவரிடத்தில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். என்ன எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம்? எந்த தேவைகளுக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு, எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எந்த அந்தஸ்துல இருக்கு? அவர் நித்தியமான வாழ்க்கைக்கு அவர் மாஸ்டர் பிளான் வைத்து அந்த உயர்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறார். நாமோ கண்ணால் பார்க்கக்கூடியதான இந்த பூமியினுடைய எல்லா தன்மைகளுக்காகவும் அவரிடத்தில் நிற்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய ஆதங்கங்களும் நம்முடைய விருப்பங்களும் நம்முடைய வெறுப்புகளும் எல்லாவற்றையும் இங்கே வசனத்தோடு ஒப்பிடும்படிக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. அப்போ நம்முடைய ஸ்டேட்டஸ் நாம் சபையா இருக்கிறோம், ஒரு அதர்சனமான சபையா இருக்கும். நாம அந்த மகிமையை அடைய வேண்டும். தேவனுடைய மகிமை இருப்பது போலவே நாமும் மகிமை அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 1:13 பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. அப்ப பிதாவாகிய தேவன் ஒரு இருளின் அதிகார தன்மையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இங்க என்ன செய்கிறார் என்பதை நம்ம ரொம்ப குறிப்பா புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல பவுல் தனக்கு வெளிப்பாடுகளை கிடைத்து அவர் எழுதும் பொழுது அதிக பாரத்தோடு தான் எழுதுகிறதாக சொல்லுகிறார். அதிக ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் நான் எழுதுகிறேன். அப்போ பாருங்க, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் ராஜாதி ராஜா. அவர் ஒருவரே ஆளுகை செய்ய போகிறவர். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது அவருடைய பிதாவினுடைய தீர்மானமாயிருக்கிறது. பிதா நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியமாயிருக்கிறது. அப்போ அந்த ராஜ்யம் நம்ம நினைக்கிறோம், அவர் பெரிய ஒரு அரசாங்கத்தை வைக்க போறார், ராஜாவா இருக்க போறார், நான் பாரு அந்தஸ்துல இருக்கிறேன், பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கேன். அது நிச்சயமாக நமக்கு நடக்க போகிறது. ஒரு காலத்துல நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய மேன்மையான ஸ்தானம் கிடைக்க போகிறது. அந்த ராஜ்யத்தை இன்றைக்கு நாம் அதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்றைக்கு நம்மளை உட்படுத்துறாரு, அதுக்குள்ள உட்படுத்துறாரு பிதா. ஆனா அதுக்கு நாம் இப்ப ரெடியா இருக்கணும், அதுக்கு எஃபிஷியண்டா இருக்கணும். எப்படி ராஜ்யத்தை நாம் நடத்துவோம்? யாரோட கூட ராஜ்யத்தை? அவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆனா நீ நானும் ராஜாவா இருக்கணுமே, அப்பதானே அவர் ராஜாதி ராஜாவா இருக்க முடியும். ஸோ நான் ஒரு ராஜானா அந்த ராஜாவுடைய குணாதிசயங்கள் என்ன? அந்த ராஜா இன்னைக்கு என்ன செய்யணும்?
இன்றைக்கு அந்த ராஜாவுடைய தன்மைகள் எல்லாம் என்ன? இதை தான் நாம் கவனிக்கணும். அந்த இடத்துல சொல்றாரு, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறமான பிதாவை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ நம்முடைய ராஜ்யத்தின் எதிர்பார்ப்புகள், பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகள், அவருடைய மேன்மைகள், அவருடைய கனம், அவருடைய ஐஸ்வர்யம் சகலமும் நமக்கு உண்டு. நமக்கு ஏற்படுத்தி விட்டார். இது இனி அவர் ஏற்படுத்த போகிறதில்ல. இட்ஸ் ஆல்ரெடி ஓவர். எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டார். பட் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? நாம் இதுக்கு எப்படி அவைகளுக்கு அங்கே போய் உட்கார்ந்தா என்ன செய்வோம்? அதுக்கு என்ன என்னுடைய கெப்பாசிட்டி என்ன எதை நான் மெயின்டைன் பண்ணேன்? என்னவெல்லாம் என்கிட்ட தரிசனம் இருக்கிறது? நான் தேவனுக்காக என்ன சாதிக்க முடியும்? அவருடைய ராஜ்யத்தில் என்னுடைய பங்கை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? அதற்கு தான் இவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அன்பு செலுத்துறது மாத்திரமல்ல, நீ மெய்யான நீதியிலும், அந்த இடத்துல எபேசியர் 4 சொல்றாரு, நீ ஆவியில புதிதான மனுஷனா இருக்கணும். அந்த சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும், அவரை போல இருக்கணும். அப்பதான் அவரை போல அரசாங்கம் செய்ய முடியும், ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். அப்போ இதற்காக தான் அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா ஊழியங்களை வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார். அநேக ஊழியங்கள் இன்றைக்கு ஏன் இருக்கிறது? அநேக ஊழியக்காரர்கள் ஏறி எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும், அவ்வளவுதான். இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். இதை விட்டுட்டு மீதி எல்லாம் இங்க நடந்ததுன்னா தப்பு. ஆளுகையில பங்கு பெற முடியாது. குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பங்கு பெற முடியாது. இன்றைக்கு அப்படிதான். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்ததும் எல்லாரும் ஆஹா ரோமர்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றிடுவார், ஒரு பெரிய தலைவராக மோசே மாதிரி எப்படி எகிப்துலேருந்து மோசையை காப்பாற்றி கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி ரோமர்கள் இடத்துலேருந்து தங்களை காப்பாற்றிடுவார், நமக்கு எல்லாம் பெரிய அந்தஸ்து கொடுப்பாரு அப்படின்னு நினச்சாங்க. தேவன் அந்த ராஜ்யத்தை இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டார். இது குமாரனுடைய ராஜ்யம் 1000 வருடத்துக்கு நான் பூமியில் அரசாங்கம் செய்ய போகும். அப்படி அந்த ராஜ்யத்திற்குரிய 1000 வருடம் கனமும் பின்பதாக நியாய தீர்ப்புக்கு முடிந்து நித்திய நியாய தீர்ப்புக்கு பின்பதாக நித்தியத்துக்குள்ள இருக்கிற ராஜ்யத்திலையும் நித்திய பங்குகள் நமக்கு கிடைப்பதற்கு எபேசியர் 4:12 அவர் என்ன சொல்றார்? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தேவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலேயும், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்திலும் என்னிடத்திலும், எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாக இருக்கணும். அப்போ அவர் என்ன விரும்புகிறார், என்ன அவர் திட்டம் வைத்திருக்கிறார், அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், இந்த சித்தத்தில் நாம் தேறினவர்களாக இருக்கணும். எனக்கு இவ்வளோதான் தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. அதில் நாம் தேறினவர்களாய் பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம பாஸ் பண்ணணும். தேறினவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? பூரண நிச்சயம் இருக்கணும். சும்மா இல்லை இது. அவர் என்ன சொல்றார்? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும், ஒரு சித்தம் 2 சித்தம், சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம். சும்மா சாதாரண நிச்சயம் கூட சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லையே, த பர்ஃபெக்ட் அஷூரன்ஸ் சொல்கிறார், பூரண நிச்சயத்தை சொல்கிறார். அந்த பூரண நிச்சயம் மாத்திரம் இல்லை, பூரண நிச்சயம் இருந்தால் கூட நாம் நிலை நிற்காமல் போவோம். அப்போ அந்த 3 காரிய உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட்டு தேறினவர்களாக ஆகணும். உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட்டு தேறினவர்களாய் மாறணும். தேறினவர்களாய் மாறினது மாத்திரமல்ல, பூரண நிச்சயம் இருக்கணும். உங்கள் ஆத்மாவில் உங்களுக்கு, உங்கள் எண்ணங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஷூரன்ஸ் பர்ஃபெக்ட் அஷூரன்ஸ் இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் அஷூரன்ஸ் பூரண நிச்சயம் இருந்தாலும் மாத்திரம் பத்தாது, நீங்கள் உங்கள் சரீரத்தில் நிலை நிற்கும். ஸோ இந்த இடத்துல 3லேயுமே அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தெளிவுபடுத்துகிறார். நீ ஆவியில் நல்லா தேறி இருந்து
உன்னுடைய ஆத்துமாவில் பூரண நிச்சயம் உனக்கிட்ட இருந்து உன் சரீரத்தில் நீ நிலை நிற்கணும். அதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும்னு சொல்கிறாரு. அப்போ நன்மையான சித்தம் தெரிகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதில் நன்மையான சித்தம் எது, பிரியமான சித்தம் எது, பரிபூரண சித்தம் எது, இந்த மூன்றையும் நாம் பகுத்தறிந்து மனது புதிதாகுகிறதுனாலே மறுரூபம் வரணும். சும்மாவே இந்த சரீரம் மறுரூபமாகாது, ஆவி மறுரூபமாகாது, ஆத்துமா மறுரூபமாகாது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் உண்டாக்கினார். இப்போ ரட்சிப்பை எப்படி உண்டாக்கிட்டார்? அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது யார் பெற்றுக்கொள்ள? உலகம் பெற்றுக்கொள்ளுதா? உலகம் ஏற்றுக்கொள்ளலையே, பெற்றுக்கொள்ளலையே, விசுவாசிக்கலையே. ஆகையினால நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் பெற்றுக்கொள்ள முடியாததை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் வழிவாசல்களை வைத்திருக்கிறார் என்றார். அவருடைய சித்தத்தை, நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை பகுத்தறிந்து மனது புதிதாகணும். அப்புறம்தான் மறுரூபமே வரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையணும். சிருஷ்டித்தவருடைய சாயலை நாம் அடைவதற்கு மகிமை அடையணும். தேவ சாயலாக நாம் பூரண புருஷராக மாறணும். புருஷர்னா எல்லாருக்கும் அதில் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்கணும். நான் குழந்தையா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பூரண அறிவு அந்த வளர்ச்சி அடைய வேண்டிய அளவு அடையவில்லை என்றால் நாம் இழந்து போக வேண்டியவர்களாக இருப்போமே என்ற பாரத்தோடு உங்களிடத்தில் பேசுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம், தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரராய். நம்மளை அழைத்தது உண்மை. வசனம் சொல்லுகிறது அழைத்தார். எதற்கு அழைத்தார்? அவருடைய ராஜ்யத்திற்காக அழைத்தார், உண்மை. அவருடைய மகிமைக்காக அழைத்தார். அதான் சொல்றார், தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு. அப்போ உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? பாத்திரராக இருக்கணும். பரிசுத்த பிதாவாகிய இருளின் அதிகாரத்தினின்று உங்களை விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை என்ன பண்றாரு? உட்படுத்தினவருமாய் இருக்கிறார். அப்போ அவருக்கு நீங்க பாத்திரராய் இருக்கணும். ஒன்று தான் தேவனை எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க பாத்திரராய் இருக்கணும். இந்த பாத்திரர் என்ற ஸ்டேட்டஸ் வர்றதுனால தான் அந்த அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வந்து அதை மேன்மையாக எண்ணி அதில் தேறினவர்களாகி பூரண நிச்சயமுடையவர்களாக இருந்து நிலை நின்று அதை சாதிக்க வேண்டியவர்களாக இருக்கும். அந்த அளவு வளர்ச்சிக்காக தான் இன்றைக்கு பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மை புடமிட்டு, இந்த வார்த்தைகள் நம்மை புடமிட்டு அழகுபடுத்துவதாக என்று ஒப்புக் கொடுப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைக்காதிருப்போமாக. வேத வாக்கியங்களுக்குள்ளே பிரவேசிப்போம். இந்த வேத வாக்கியங்களிலே நமக்கு உண்டானதான பூரண அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பூரண நிச்சயத்திலே எப்படி நாம் நடக்க வேண்டும், இதுதான் நம்முடைய எதிர்நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கின்ற, எதிர்நோக்கி கூப்பிடுகின்ற கூப்பிடுதலாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவருடைய சித்தம், நன்மையான சித்தம், பரிபூர்ண சித்தம், அவருக்கு பிரியமான சித்தத்தை அறியக்கூடிய, பகுத்தறியக்கூடிய ஞான வரங்களை உடையவர்களாக நாம் செயல்படுவோம் ஆக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் இருந்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்கள் ஆத்துமா, ஆவி, சரீரம் முழுவதும் கரைதிரையற்றதாய் அவருடைய வருகையிலே
வருகை வரையிலும் காக்கப்படும்படிக்கு உங்களை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. ஆமென்.